குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மின் ஸ்ரீ குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த கால் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, புரட்டாசி மாதத்துக்கு கன்னி ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ கிரக அடவில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னி ராசிக்கு உங்கள் ராசியிலே கேது பவனுக்கார், சூரிய பகவானுக்கார், சுக்கர பகவானுக்கார். அப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு குரு பகவானும், 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதன் பகவானும் இருக்கிறார். அப்போ உங்க ராசியாதிபதியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன பலாபலன் அப்படிங்கிறது அனுபவிப்பீங்க, அனுபவிக்க கூடும் இல்லை அனுபவிக்க போறீங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். பாருங்க, உங்க ராசியாதிபதியே உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த 12ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை பெறார். அப்போ உங்க ராசியாதிபதி உங்க ராசியிலேயே இருக்கிற மாதிரி தான் நம்ம பலன் சொல்லணும். பாருங்க, லக்னத்துல கேது பகவான் இருக்குதுங்க. அப்போ அந்த லக்னத்துல கேது பகவான் இருந்தாலே ஒரு ஞான காரகன் அப்படிங்கிறது கேது பகவான், அவர் உங்க ராசி மேலேயே இருக்கார். அப்போ உங்க ராசியில இந்த கன்னி ராசியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வைஸ் அப்படிங்கிறது மிக சிறந்த, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் நிறைய கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதன் பகவான் நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யோசனை, ஒரு செயலை செஞ்சு போட்டு தான் இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோ, அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோங்கிற யோசனை பல விதமாக உங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் 2ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணா, நீங்கள் எப்படி இருந்தாலும் வருமானத்தை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணுங்கிற ஒரு டார்கெட் வச்சு தான் நம்ம பண்ணுவீங்க. இப்போ இந்த காலகட்டம் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இதையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டோட வாழக்கூடிய தன்மை இருக்கு. பாருங்க, 10 பேர் இருக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணும், நடை எல்லாத்துலேயும் பேச்சுவார்த்தை முதல் கொண்டு எல்லா வித்தியாசமாக தெரியக்கூடிய நபராக இருக்கணுங்கிற ராசி அப்படிங்கிறது கன்னி ராசி தான். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியாதிபதியே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல நிற்கும் போது தான் சொல்லுவீங்க, நீங்கள் வெளியூர் பிரயாணம் பண்ணிங்கன்னா 100% அதில் வெற்றி கிடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த வெளியூரில் தொழிலாகட்டும், வேலையாகட்டும், என்ன டூர் ஆகட்டும், எதாக இருந்தாலும் வெளியூர் பிரயாணம் பண்ணும்போது அது லாப நோக்கோட வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. பாருங்க, நம்ம கடன் அப்படிங்கிறது அதிகமாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கூட வெளியூரில் ஏதாவது போய் ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா நல்ல உதவியாக அது மேலும் மேலும் வளர்த்த கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க, உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி 10ல். அப்போ பூமி மூலியமா, ஏன்னா கர்ம காரகன் பூமி காரகன் அப்படிங்கிறது செவ்வாய். அந்த செவ்வாய் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துலயே இருக்கிறார். 10ஆம் இடத்துல இந்த மாச தொடக்கத்துல செவ்வாயோட நட்சத்திரம் மிருக சீரிசு நட்சத்திரத்திலே நிற்கிறாரு. அப்ப இந்த காலகட்டத்துல உங்க கன்னி ராசிக்கு 10ல் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நின்றுட்டாலே போதுங்க, அந்த பூமி மூலியமா நல்ல யோகம் மட்டும் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. அது நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. பாருங்க, உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் தான், அஷ்டமாதிபதி 10ல் வந்து நிற்கும் போது பூமி மூலியமா லாபம் வந்தே தீரணுங்கிறத விதி. அப்படித்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி 10ல். அப்போ தொழில் பண்ணோம்னா ரியல் எஸ்டேட் சம்பந்த விஷயம் ஏதாவது பண்ணீங்கன்னா மேலும் மேலும் வளர்த்த கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. பாருங்க, இது வரைக்கும் நம்ம தொழில நிறைய நஷ்டம் மட்டும்தான் வந்திருக்கும், எதையுமே சரியா பண்ணிருக்கவே முடியாது. பாருங்க, தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்கு தகுதிக்கு மீறின கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்னிராசிக்கார் வாங்குறாங்க. பாருங்க, எது செஞ்சாலும் தடை தாமதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நீங்க அனுபவிக்கக்கூடிய ராசி கன்னிராசி தான். பாருங்க, மேலதிகாரியை டார்ச்சர் தாங்காமே வேலையை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கும். வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் வேலை வேணுமா, திரும்பி இந்தியாவுக்கே வந்துடலாங்கிற ஒரு எண்ணம் கூட வரும். பாருங்க, அந்த பெண்களாக இருந்தால் மேலதிகாரி டார்ச்சர், ஆண்களாக இருந்தால் பெண்களோட மேலதிகாரி டார்ச்சர் அதிகமாக இருக்கும். யார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே தான் ஒரு அங்கெல்லாம் ஒரு அவமானத்தை கொடுக்குற சூழ்நிலையாக உருவாயிட்டே இருக்கும். அந்த உருவாகிற காலம் தான் மேலும் மேலும் மன உளைச்சலை கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை நம்ம இந்தியாவிலேயே போய் வாழ்ந்துடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கூட கொடுக்கும். பாருங்க, இந்த வேலையை விட்டுட்டு வெளிநாடு வேலை போய் மாடு நாள் நம்ம ஊர்ல மேய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கூட கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்கு. பாருங்க, உங்க ராசி மேல கேது பகவான் அங்க போயிட்டாலே நீ எந்த செயல் எடுத்தாலும் அதுல தடை தாமதம் ஒரு மன விரக்தி அடையக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. பாருங்க, இந்த கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்து அதிபதியே பார்த்தீங்கன்னா 9 இருக்காரு.
அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறதே உங்களுக்கு பிடிக்காம போயிடலாம். உங்கள் நண்பர்களால் நீங்கள் வந்து மேலதிக டார்ச்சர் இருக்கிற சந்தர்ப்பம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்த குரு உங்கள் ராசியை பார்த்தாரு. அப்போ உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு அக்ரமாக 11ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிக உகந்த காலகட்டமாக இருக்க போகுது. அப்போ உங்கள் ராசியை குரு பகவான் 9ஆம் அதிபதி பார்த்துட்டாலே ஒரு நிம்மதியான லைஃப் கிடைக்க போகுது. அப்போது இந்த ஆரம்ப காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு சொந்த நட்சத்திரம் இருக்கும்போது பூமி மூலியமா லாபம் வருங்கிறது விதி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7 கேது பகவான் இருந்தாலும் கூட அந்த மனைவி மூலியமா ஒரு இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க பாருங்க. அந்த மனைவி அப்படிங்கிறது உங்களுக்கு சொல் பேச்சு கேட்க முடியாம, கணவன் சொல் பேச்சு கேட்க முடியாம இந்த கல்யாணம் ஏன் முச்சல் ஒரு மன விரக்தியை சந்தக்கூடிய காலகட்டமா இருக்கு பாருங்க. அப்படி கல்யாணம் முடிச்சிட்டீங்க, நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சின்ன சண்டை அது பெரிய விதமா நம்ம எப்படித்தான் பெருசாச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான காலகட்டமா இருக்க போகுது. அதுல நீங்க கணவன் மனைவியோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் சரிங்களா. கணவன் மனைவி பிரிஞ்சுட்டோங்க, சண்டை போட்டாச்சு, பிரிஞ்சாச்சு, நீ அடுத்தது என்ன பண்ணுறது, அடுத்த தாரம் நம்ம கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னாலும் கூட உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல வந்து நிற்கும் போது 2வது தாரங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இல்லை நம்ம புரட்டாசி மாதம் எந்த சுபநிகழ்வும் வைக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட மனைவி இவங்க தான், கணவன் இவங்க தான் அப்படின்னு ஊர்ஜிதமாக செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது பாருங்க. உங்களுக்கு 9ஆம் அதிபதி ராசியை பார்க்க போகிறார், 12ஆம் அதிபதி உங்க ராசியில் இருக்கிறார். அப்போ 2ஆம் குடும்ப ஸ்தானாதிபதியும் கூட உங்க ராசியில நீச்சமா இருந்தாலும் கூட நீச்ச பங்க ராஜ யோகத்தடைய பர்ஃபெக்டா அடையக்கூடிய ராசி அப்படின்னா இந்த கன்னி ராசியா இருக்க போகுது பாருங்க. இந்த 10ல் உங்களுக்கு செவ்வாய் வந்தாலே ஒரு சரியான ஒரு பலம்ங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொந்த நட்சத்திர செவ்வாய் நிற்கிது பார்த்தீங்களா. இந்த செவ்வாய் நிச்சயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமாதிபதி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகர் யார் இருந்தாலும் அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போகிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கெல்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே வெளியூர் போகிற காலகட்டம், அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கான காலகட்டமாக இருக்குது போது. இதில் தொழில் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை, வேலை அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. திருமணம் அப்படிங்கிறது மிக சிறந்த காலகட்டமாக இவங்களுக்கு 2வது திருமணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இல்லை இந்த மனைவி கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் கூட இந்த காலகட்டம் புரட்டாசி மாதம் போய் பேசிங்கன்னா நல்லபடியாக சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திக்க பாருங்க. இந்த குழந்தை பேர் சார்ந்த விஷயம், கல்யாணம் ஆகி 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கூட ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு கொடுத்துட்டே இருக்குது. அது எப்போ தான் கிடைக்குமோ ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு 9ஆம் பார்வையோட 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடத்தை அங்கே சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்தை நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அப்போ பாருங்க, இது எல்லாமே 10ல் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு ஆண் குழந்தைய பிறக்கிறதுக்கான சந்தர்ப்பம். அது மட்டும் இல்லாமல் அது குரு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது கம்பல்சரி குழந்தை பேர் சார்ந்த விஷயத்தில் என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அது நல்லபடியாக மேலும் உங்களுக்கு சப்போர்ட் செய்யறதுக்கான காலகட்டமாக இது இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாரு, உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கா, உங்கள் ராசியில் யார் இருக்கா, உங்கள் ராசியில் கேது பகவான் இருந்தாலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் யார் இருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் செயல்படுறது மேலும் மேலும் வளர்ச்சி மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை போகுது, என்ன புத்தி போகுது, என்ன அந்தரம் போகுதுன்னு பார்த்துட்டு செயல்படுறது மேலும் மேலும் வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லப்படும். அப்போ நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.